அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்கம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பைசரன் வேலி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் நேற்று 22 ஏப்ரல் 2025 அன்றைக்கு ஒரு பகல் ஒரு 2:30 மணி இருக்கும். தீவிரவாதிகள் அங்கே தாக்கியிருக்காங்க. எல்லாருமே டூரிஸ்ட் மக்களே. கிட்டத்தட்ட 26 பேர் இறந்து போயிருக்காங்க. 10 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறாங்க. இப்போது இந்த நிலவரத்தின்படி பார்த்தால் 28 மாறி போச்சு. அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்ததில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு பெண் உட்பட அப்படின்னு சொல்லலாம். ஸோ 20 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த தாக்குதல் பண்ணது யார், எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, இதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்கம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பைசரன் வேலி. இப்போ இந்த வேலி எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜியோகிராஃபி அப்படிங்கிறதும் அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே விட்டால் ஸ்விஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பைன் ட்ரீஸ், ஃபுல்லாக பைன் ட்ரீஸ், பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்த காடு இருக்கின்றது. அந்த காட்டிலேருந்து கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஒரு பெரிய கிராஸில் ஒரு மெடோஸ் மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு பஹல்காம்லேருந்து 6 கிலோமீட்டர் உள்ளே போகுது. இந்த 6 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் இந்த பைசரன் வேலி வருது. இந்த பைசரன் வேலிக்கு எந்த விதமான ரோடும் போடப்படலை. ஏன்னால் இந்த இயற்கை அழகை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக பார்த்துக்காங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பீப்புள், கவர்மெண்ட் டூரிஸ்ட்காக. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போக முடியாது. 2 ஆப்ஷன் தான். ஒன்று நடந்து போகணும் 6 கிலோமீட்ரு, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போனீஸ்ன்னு சொல்லுவாங்க. குதிரையும் இல்லாமல் கழுதையும் இல்லாமல், கழுதையில் கொஞ்சம் பெருசாக குதிரை குட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போனியில் நீங்கள் உட்காந்து போகணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் மூலியமாக தான் அங்கே போக முடியும். அந்த மாதிரி 22 ஏப்ரல் 2025 அன்னைக்கு கிட்டத்தட்ட நேற்று நம்ம சொல்லலாம், நேற்று கரெக்டாக ஒரு 2:30 மணி இருக்கும். அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஒரு ரிசார்ட் இருக்குது. அந்த ரிசார்ட்டில் பல பேர் தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கிறவங்க மதியம் அவங்க வெளியே இந்த இயற்கை அழகை பார்த்துட்ருக்குறாங்க. அந்த இயற்கையை பார்த்துட்டு இருந்த சமயத்தில் அங்கே ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. டென்ட்டில் சாப்பாடு பரிமாறப்படுது, ரிசார்ட்டை அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாமே பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூர் பேக்கேஜஸில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சமயங்களில் அந்த பைன் ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்குது. அப்போ அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க அங்கே உள்ள மக்கள். என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஆர்மி உள்ளே இருக்காங்க போல், ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க போல் நினைக்கிறாங்க. ஸோ திடுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வெளியே ரேண்டமாக இந்த மக்களை பார்த்து துப்பாக்கி சுடுறாங்க. சுடும் பொழுது ஒரு சில பெண்கள் மீதும் ஒரு சில ஆண்கள் மீதும் துப்பாக்கி சுடு படுகின்றது. அது பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பயந்து போய் நினைப்பாங்கன்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் சில பேடாமல் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்ததில் மொத்தம் 6 பேர் இருந்திருக்கிறாங்கன்னு தகவல் சொல்லப்படுகின்றது. இந்த 6 பேரில் 4 பேர் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்துருக்காங்க, கையில் AK-47 வச்சுருந்துருக்காங்க. ஸோ போலீஸ் ட்ரெஸ் வித் AK-47. இப்போ நம்ம ஏதோ பாதுகாப்புக்கு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பயப்படாமல் நிற்கிறாங்க அதே இடத்துல சில குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும். அதில் ஒரு சில விக்டிம்ஸ் பேசுகிறப்ப சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க பேசுகிறப்ப சொல்கிறாங்க, என்னோடய கணவர்கிட்ட கேட்குறாங்க, என் கணவரை பார்த்து நீங்கள் முஸ்லீமான்னு கேட்குறாங்க. அவர் ஹிந்துன்னு சொல்கிறாரு. சொன்னதும் 3 இடத்துல சொல்கிறாங்க. நெத்திப்போட்டில் சொல்கிறாங்க, காதில் சொல்கிறாங்க, முதுகில் சொல்கிறாங்க. சுட்டதுக்கப்புறம் நான் அழுதுகிட்டே நான் கேட்குறேன், என்னுடைய ஹஸ்பண்டை சுட்டுட்டீங்க, அவர் தான் எனக்கு எல்லாமே, என் கணவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையே இல்லை, என்னையும் கொன்றுங்கன்னு சொன்னப்போ அவங்க சொல்கிறானுங்க, நான் உன்னை கொல்ல மாட்டேன், போய் மோதிக்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி சிரிச்சிட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த விக்டிம் சொல்கிறாங்க. அடுத்தது ஒருத்தவங்க அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, சந்தோஷ் ஜக்தாலே அப்படிங்கிற பூனே சேர்ந்தவர். அவங்க பெண் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்டே வந்தாங்க, வந்துட்டு இஸ்லாமிக் வேர்ஸ் ஒன்று சொல்லுன்னு கேட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரியலன்னு எங்கள் அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா பரத் பூஷன் அப்படிங்கிற பெங்களூரை சேர்ந்தவர்கள். அவங்க மனைவியெலாம் ஓப்பனாக சொல்கிறாங்க, எங்ககிட்டையும் இந்த கன் எடுத்துகிட்டு வந்தாங்க, வந்துக்கிட்டு 2 பேர் சேர்ந்து அவர் சுட்டாங்க. சுட்டது கூடவே அதாவது இறந்து போன நபர் கூடவே அவங்க மனைவியும் குழந்தையும் இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு நான் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அன்னு சுட்டுக்கிட்டே, அதாவது அந்த நபர் இறந்து கீழே உழற வரைக்கும் சுட்டே இருந்திருக்காங்க 2 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி முக்கியமாக இந்த பார்க்குற மக்களே, லெஃப்டினன்ட் வினய் நர்வால் அப்படிங்கிற ஒரு 26 வயது நேவல் ஆஃபீஸர். அவர் இப்போ தான் ஏப்ரல் 18 திருமணம் ஆகிருக்கு. அவர் மனைவியை கூட்டிகிட்டு ஹனிமூன் வந்திருக்காரு. 2 பேரும் பானிபூரி சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பானிபூரி சாப்பிட்ருந்த சமயத்தில் அங்கே வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே காமன் கொஷின் தான், நீ ஹிந்துவா முஸ்லீமா? அப்போது சில பேர் ஹிந்துன்னு சொல்கிறாங்க அப்படின்னால் பேச்சையில் சுட்டுறாங்க. சப்போஸ் சில பேர் முஸ்லீம்னு சொல்கிறாங்க அப்படின்னால் ஐடி கார்டு காட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து கேட்குற பொழுது ஓகே செக்கிங் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவங்க கொடுக்குறாங்க, ஐடி கார்டு காட்டியிருக்காங்க ஃபஸ்ட் ஆரம்பத்தில். போக போக தான் தெரியுது இது வந்து ஏதோ தப்பாக இருக்குதுன்னு தெரிகின்றது. அங்கேருந்து எங்கே போக முடியும்? 6 கிலோமீட்டர் வந்து ஓப்பன் லேண்டாக, இது வந்து ஒரு பாதை, ஒரு பைக்கோ காரோ போகிற மாதிரி எதுவுமே கிடையாது. அங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஓடிட முடியும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கின்றது. ஸோ இந்த இடத்துல மே மாதம் டூரிஸ்ட் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்கன்றது தெரிகின்றது. ஸோ வந்து கேட்குறாங்க, ஐடி கார்டு கேட்குறாங்க. சில பேர் ஐடி கார்டில் முஸ்லீம் பேரே போட்டிருந்தாலும் பேண்ட்டை கழட்ட சொல்கிறாங்க, கழட்டி அவங்க இன்னர்வேஸ் கழட்ட சொல்கிறாங்க. சுண்ணத்து பண்ணியிருந்தால் விட்டுட்டு போயிடுறாங்க, சுண்ணத்து பண்ணலைன்னா அவங்களையும் கொள்கிறார்கள். இப்போ இன்னொரு விஷயம் இருக்கின்றது மக்களே, இதில் ஒரு நபர், அவர் பேர் வந்து சையத் அதில் ஹுசைன் ஷா. இவரை வந்து கேட்குறாங்க, இவர் ஐடி கார்டு காட்டுறாரு, முஸ்லீம்னு தெரியுது. அடுத்தது இவரை பேன் கட்ட சொல்கிறாங்க, சுனத் பண்ணி செக் பண்ணுறாங்க, சுனத் பண்ணியிருக்கு. அடுத்து அவரை கேட்குறாங்க, நீ எந்த ஏரியா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் ஹப்பத் நாட் தெல்சில் பால்கம் ஏரியான்றாரு. அப்போ என்ன முஸ்லீம்னு கேட்குறாங்க. ஹி சேஸ் காஷ்மீரி முஸ்லீம். அவரையும் கொன்று விடுகிறார்கள். ஏனால் காஷ்மீரி முஸ்லிம்ஸ் எப்போவுமே தே ஓன்ட் சப்போர்ட் டெரரிசம் அப்படிங்கிறதை முடிவு பண்ணி கொண்டுறாங்க மக்களே. ஸோ இங்கே இந்த இடத்துல என்னென்னால் முஸ்லீமாய், அதாவது ஹிந்துவா முஸ்லீமான் மட்டும் கேட்கல, முஸ்லீமையும் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது. அப்போ என்னென்னா இந்த இடத்துல இவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் இவங்க உயிரோட கொடுறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது, மற்ற எல்லாரையும் கொண்டிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகின்றது. ஸோ கொண்டுடுறாங்க. கொண்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் இது ப்ரிவேல் ஆகுது. அதற்குள்ளே பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ்னால் கன்ஷாட்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ பக்கத்தில் உள்ள வில்லேஜஸில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வந்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலே ஆகுது போலீஸ் வந்து இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வர்றதுக்கு. ஸோ 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பித்து அங்கே உள்ள அந்த பைன் ட்ரீஸ் காட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ வந்தது மொத்தம் 6 பேர்னு சொல்லப்படுது. அதில் 4 பேர் தே ஓர் போலீஸ் யூனிஃபார்ம், கையில் மெஷின் கன் இருக்குது. மற்ற 2 பேர் வந்து இந்த லோக்கல் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. இதான் தெரிஞ்ச ஒரே தகவல் மக்களே. எல்லோரும் இறந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குழந்தைகள் மட்டும் அடிப்படலை, மற்ற எல்லாரும் பெண்கள் வந்து 2 பெண்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள். அது ஓப்பனாக பார்த்து சுடும்பொழுது அங்கே 2 பெண்கள் மேலே வந்து துப்பாக்கி சுடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ மற்றவங்கெல்லாம் ஆணாக பார்த்து சுட்டிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச உடனே போலீஸ் வராங்க, ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு கொண்டு போகிறாங்க. இப்படி நடக்கின்றது. இந்த இடத்துல இவர்கள் யார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி. ஸோ யார் இவர்கள் அப்படிங்கிறதே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் இவங்ககிட்ட எப்படி இருந்தாங்க அவங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு ஒரு பென்சில் ஸ்கெட்ச் போடுறாங்க. அந்த பென்சில் ஸ்கெட்ச் போடும் பொழுது ஒரு 4 பேருடைய உருவம் அங்கே வரையப்படுகின்றது. வரையப்பட்ட பொழுது இவர்கள் கிட்டத்தட்ட என்ஐஏ கிட்ட இன்ஃபர்மேஷன் போகுது. என்ஐஏ வந்து பார்க்குறாங்க, ஐபி பார்க்குறாங்க. ஐபியும் என்ஐஏவும் சேர்ந்து இவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இவங்க ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு அட்டாக்கில் இந்த தேர் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போ யார் இவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்களே, லஷ்கர்-ஏ தொய்பா அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த தீவிரவாத அமைப்புடைய கிளைப்பிரிவுன்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க. இவங்க எப்படி உருவானாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டும். ஆர்டிக்கல் 370 சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் வந்து நீக்குகிறது. அதை நீக்கிய பிறகு உருவானது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு. இது உருவாகின்ற இடம் காஷ்மீர். இதற்கு ஃபுல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்லேருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது லஷ்கர்-ஏ தொய்பா. இவர்கள் எங்கே ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிமெண்ட்டில் ட்ரெயின் பண்ணப்படுகிறார்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2019க்கு பிறகு நடந்த ஏகப்பட்ட பயங்கரவாத சம்பவங்களில்
பண்ணது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான், விச் இஸ் லஷ்கர் தொய்பாவுடைய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம், ஒரு கிளைன்னு சொல்லலாம். ரீசெண்டாக அக்டோபர் 2024 ஒரு டாக்டர் கொல்லப்படுகிறார் காஷ்மீரில், அலாங் வித் 7 people கொடூரமாக கொல்லப்படுறார். இதை பண்ணதும் இதே அமைப்பு தான் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தில் இப்போ இந்த ஒரு அட்டாக்கில், பஹல்காம் அட்டாக் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தால், இதுக்கு யாரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இருப்பா இல்லையா? அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பார்த்தால் லஷ்கர் தொய்பாவுடைய மிக முக்கியமான இந்த சீஃப் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயர்மட்ட தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சைஃபுல்லா காலித் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் பேர். இன்னொரு பேர் அவனுக்கு சைஃபுல்லா கசூரி. இவன் என்ன பண்ணுறான்னா 2nd of February 2025 அன்னைக்கு பாகிஸ்தானில் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு பேசும்போது சொல்கிறான், கூடிய விரைவில் நாங்கள் காஷ்மீரை நம்ம மீட்டிடலாம், இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்கோங்க. இதே 2026 February அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் நம்மக்கிட்ட பாகிஸ்தானில் இருக்கும். அதற்கு நாங்கள் எல்லா விதமான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு நம்மளுடைய வீரர்கள்லாம் வந்து அவங்கவுங்க அந்த பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு மீட்டிங்கில் பாகிஸ்தானில் பேசியிருக்கான் இந்த சைஃபுல்லா காலித் என்கின்ற சைஃபுல்லா கசூரி. இப்போ பாருங்கள் மக்கள், இன்னொரு விஷயம் பாருங்கள், வந்த 6 பேரும் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுடைய நெத்தியில் ஒரு கேப் மாதிரி போட்டு அந்த கேப்பில் கேமரா வச்சுருக்காங்க. தே ஹாவ் அ கேமரா ஆன் தேர் ஷர்ட் ஆல்சோ. இல்லை எப்படி கொல்லப்படுகிறார்கள் இவர்கள், எப்படிலாம் இவங்க கொன்றாங்க, எப்படி இந்த மக்கள் அழுகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கேயோ போய் போட்டு காட்டுவாங்க. இதை வந்து பின்னாட்களில் போட்டு பார்ப்பதற்காகவே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ எப்படி இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்கனால், இங்கே இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்களை எங்கே ட்ரெயின் பண்ணுறாங்கனால் பாகிஸ்தானில் ஒரு பெட்டாலியன் ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணி போன வாரம் தான் காஷ்மீருக்கு அவங்க வராங்க, உள்ளே வராங்க. உள்ளே வந்து இங்கே ஒரு வாரத்திலிருந்து கடந்த ஒரு வாரமாக ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே உருவான அந்த பயங்கரவாத அமைப்பில் உள்ளவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பயங்கரவாதிகள் இங்கே உள்ள லோக்கல் டெரரிஸ்ட் ஹெல்ப்போடு தான் இடத்துக்குள்ளே போகிறாங்க. போய் இங்கே இந்த நேற்று சம்பவத்தை முடித்ததற்கு பின்பு இங்கே உள்ள உள்ளூர் பயங்கரவாதிகளோடு சேர்ந்து ஸ்லீப்பர் செல்ஸ் மூலியமாக இங்கே தப்பிச்சு போயிருக்காங்கன்ற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன. இது முடியுது மக்களே. இப்போது இன்னொரு விஷயம், இப்போ இது முடிஞ்சவொடனே மோடி என்ன பண்ணுறாருனா சவுதி அரேபியா டூர் போயிருக்காரு, டூர் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறார். அடுத்தது அமித்ஷா அவர்களும் அவர் ஒரு ஒர்க்லேருந்து கேன்சல் பண்ணி வந்துடுறார். இங்கே இந்தியாவில் உயர்மட்ட ஆஃபீஸர்ஸாக சேர்ந்து மீட்டிங் போடப்படுகின்றது. அதில் NSA திரு அஜித் தோவல் அவர்கள் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து பேசி இதெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு இது என்னன்னால் மிக முக்கியமாக இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் பார்க்குறார்கள். அதாவது இந்த ஆர்டிகல் 370 அப்படி நீக்கியதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்டும் இங்கே காஷ்மீர் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட்டுகளும் சேர்ந்து நிறைய விஷயத்தை செய்திருக்கிறார்கள். நிறைய பேர் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. இல்லை மிக முக்கியமாக கடந்த April 19 அன்னைக்கு காஷ்மீர் ஜம்முக்கு சுற்றுப்பயணம் வருவதாக இருந்தது திரு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள். அது ஏன் வராருனால் வந்தே பாரத் ட்ரெயினை வந்து அங்கேருந்து இயக்குவதற்காக அவர் கொடி அசைப்பதற்காக வர்றதுக்கு பிளான் இருந்திருக்கு. இப்போ இந்த பிளான் திடுதிப்புன்னு ட்ராப் ஆகுது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த பயங்கரவாதியில் ஒருத்தவன் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை கொல்ல மாட்டேன், மோதிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ இந்த வார்த்தை அவன் ஏன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது April 19 அன்னைக்கு ஆஸ் பர் த IB ரிப்போர்ட்டு இங்கே மோடி அவர்கள் வந்திருந்தால் அவரை கொல்வதற்கும் அங்கே அசம்பாவிதம் ஏற்படுத்துவதற்கும் இது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு பிளான் பண்ணிருந்திருக்காங்க அப்படின்னும், அதற்கு மாஸ்டர் மைண்டாக இருந்தது இதே சைஃபுல்லா காலித் என்கின்ற சைஃபுல்லா கசூரி அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கிறது. அதனால் எந்தவித அறிவிப்புமே இல்லாமல் அந்த வந்தே பாரத் ட்ரெயினை இயக்குவதற்கான அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுறாரு திரு மோடி அவர்கள். ஸோ அதற்கு ரெட்டலியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆஸ் பர் தேர் பிளான் இப்போ இதில் வந்து அடுத்தடுத்த விஷயம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு February மாதம் பேசின அந்த பேச்சின் காரணமாகவும் இந்த டூரிஸ்ட்டுகளை அவர் கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. இப்போ அடுத்த ஒரு விஷயம் இருக்குது மக்களே, இதை ஏன் செய்கிறாங்க, இப்போ இதெல்லாம் என்ன அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்களே, காஷ்மீர் அப்படிங்கிறது என்னதான் ஒரு பக்கம்
இந்த தீவிரவாதிகளுடைய அட்டூழியங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ரொம்ப அழகு மிகுந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு லொக்கேஷன் வைஸும் பார்த்தா மே மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீர் ப்ளஸ் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த இங்கேருந்து மக்கள் ஃப்ரம் த சவுத் ஃப்ரம் த நார்த் நிறைய இடங்கள்ல இருந்து அங்கே அமர்நாத் கோயிலுக்கு டூர் போவாங்க. வெயில் இங்கே கடுமையாக இருந்தால் தஞ்சம் அடையக்கூடிய ஒரே இடம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து பார்த்தா காஷ்மீருக்கு போகிறாங்க. அண்ட் அமர்நாத் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த அமர்நாத் கோயில் போகிறதும் இந்த காஷ்மீரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பஹல்காமுக்கு வருவதற்கும் டிக்கெட் ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃப்ரம் மார்ச்சே ஆரம்பிச்சிருமா. ஸோ அதன் அடிப்படையில் ஏப்ரல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரிசார்ட்ஸுமே ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுருந்துருக்குறான். ஒரு காலத்தில் காஷ்மீரில் உங்களுக்கு தீவிரவாத அமைப்பு இருக்கிறதுனாலே பயங்கரவாத மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வெளியே பார்க்கப்பட்டது. பட் ரீசன்ட் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா காஷ்மீரை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டுருச்சுனால் ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ், ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ், இன்ஃபேக்ட் அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களே அவங்களோட வீட்டை ஒரு 2 ரூமோ 1 ரூமோ வந்து கெஸ்ட் ரூம் மாற்றி வச்சுருவாங்களாம். ஏன்னா வரவங்களுக்கு வந்து இங்கே தங்குறதுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னா அவங்க வீடையே வாடகை கூட சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த உள்ள மக்கள்லாம். ஸோ காஷ்மீருடைய மிக முக்கியமான மூலதனம் அப்படிங்கிறதும் வருமானம் அப்படிங்கிறதும் டூரிஸ்ட் தான். ஸோ அப்படி இந்த டூரிசத்தை டெவலப் பண்ணிட்டே வராங்க. இது என்ன ஆகும் இன்டைரக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டூரிஸ்ட் நார்மலாக வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னால் அங்கே தீவிரவாதிகளை பற்றின பயம் மக்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது அங்கே உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே என்னன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தீவிரவாதிகள்னால் இங்கே முதல்ல இந்த ஊருக்கு மக்கள் வரக்கூடாது, வரதுக்கு பயப்படணும். இப்படி வரதுக்கு பயந்தால் வேறு வழி இல்லாமல் காஷ்மீருடைய பொருளாதாரம் குறைய ஆரம்பித்தா இங்கே உள்ள மக்கள்லாம் வேறு வழி இல்லாமல் வேறு எது ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டாங்கனால் தீவிரவாத அமைப்பு மட்டும் இங்கே தங்குச்சினால் இந்த காஷ்மீர் நம்ம ஈஸியாக கையாண்டு கொண்டு போயிடலாம், கேப்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய மூலதனமான பிளான் தெரிகிறது மக்களையும். இதற்காக அங்கே உள்ள மக்களை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள மற்ற மக்களையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணுறாங்க பை தீஸ் அட்டாக்ஸ். அதன் அடிப்படையில் டூரிஸ்ட்டை நீங்கள் ஜாலியாக வந்துட்டு போகிறீங்களா, உங்களை நான் கொல்றேன் பாரு, எப்படி பார்த்து கொல்றேன் பாரு அப்படிங்கிற ஒரு சாடிஸ்டிக்கான ஐடியாவை வந்து இங்கே பார்த்துருக்குறாங்கன்னு சொல்ல முடிகின்றது. ஸோ இதுதான் இவங்களுடைய மெயின் பிளானாக இருக்கிறது. இங்கே உள்ள டூரிஸ்ட்டை இவங்க பயமுறுத்துகிறாங்க. ஸோ காஷ்மீருடைய பேசிக்கான பொருளாதாரத்தை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்படி உடைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து காஷ்மீர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இங்கேருந்து மக்கள் வேறு வழி இல்லாமல் எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாமல் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி போவாங்க. அப்போ காஷ்மீர் ஃப்ரீ ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவிலேருந்து நம்ம காஷ்மீர் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட மூலமான பிளான். இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த விஷயம் நடந்த உடனே ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து இஸ்ரேல் குரல் கொடுக்குறாங்க, யூஎஸ் குரல் கொடுக்குறாங்க, சிங்கப்பூர் குரல் கொடுக்குறாங்க, அண்ட் சவுதி அரேபியா குரல் கொடுக்குறாங்க, அண்ட் ஆப்வியஸ்லி ரஷ்யா நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இப்போவும் கேம் ஆடிட்டுருக்கானுங்க, எங்கள் சம்மந்தமே இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த சைஃபுல்லா காலித் அப்படிங்கிற அந்த தீவிரவாதி, லஷ்கர் தொய்பான்ற அந்த அமைப்பு, இது எல்லாமே இயங்கக்கூடிய இடம் பாகிஸ்தான் தான். அப்படி பாகிஸ்தானுக்கு இந்த டெரரிசத்துக்கெல்லாம் ஃபண்டு பண்ணுறதுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதில் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இந்தியாவில் ஒரு காலத்தில்னு சொல்ல முடியாது, அது வந்து எப்படின்னா இந்தியாவுடைய சாபக்கேடுன்னு சொல்லலாம் மக்களே. நம்ம ஊரில் கெட்டவனெல்லாம் நல்லவனாக இங்கே வந்து பிரதிபலித்து காட்டுவாங்க. அந்த மாதிரி டி கம்பெனின்னு சொல்லக்கூடிய தாவூத் இப்ராஹிமுடைய எல்லா பிளாக் மணி, எல்லா பிளாக் மார்க்கெட்டு, அவனுடைய ஒட்டுமொத்த அந்த பணம் இது எல்லாத்தையும் பாகிஸ்தானில் கொண்டு போய் தான் வச்சுருந்தான். பாகிஸ்தான் அரசாங்கம், திவாலாக இருந்த அரசாங்கம், தாவூத் இப்ராஹிமுடைய இருக்கக்கூடிய பணத்தால் அதை தூக்கி நிப்பாட்டப்பட்டது. தாவூத் இப்ராஹிம் கடைசியாக சாகிற வரைக்கும் பாகிஸ்தான் ஆர்மி தான் அவனை சேஃபாக பார்த்துக்கிட்டு வச்சுருந்தாங்க. அவனுடைய ரெஜிமெண்ட் பட்டாலியன்ஸ் தான் அவன் சேஃபாக இருந்தான். ஸோ அவனுடைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பல முக்கியமான அட்டாக்ஸுக்கு தாவூத் இப்ராஹிமுடைய பொருளாதாரம் தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டின் மூலியமாக டெரரிஸ்ட் குரூப்புக்கு கொடுக்கப்பட்டு நம்ம ஊர்லேயே அவங்க வந்து அட்டாக் நடத்துகிறானுங்க. பட் இவனை, இந்த தாவூத் இப்ராஹிமை நம்ம ஊரில் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயம். இல்லை ஏன் இங்கே கோட் பண்ணுறேன்னா பார்த்திங்கன்னா மக்களே, பாகிஸ்தானில் எப்படி தீவிரவாத அமைப்புகளை சப்போர்ட் பண்ணுறாங்க,
அண்ட் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க? நம்ம ஊரில் இருக்க மக்களை வந்து போதைக்கு அடிமையாக்கி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தின் மூலிமா பாகிஸ்தானுக்கு கொடுத்து அந்த பாகிஸ்தான் பணத்தை தீவிரவாத அமைப்பை கொடுத்து இந்த ஊர் மக்களையே கொள்றதுக்கு இருந்த தாவூத் இப்ராஹிம் மாதிரி ஆட்கள்லாம் இதுக்கு மிக முக்கிய மூலமான காரணன்றதை பார்க்க முடிகின்றது. ஸோ இப்படி இருக்கின்றது நிலைமை மக்களே. இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த 10 பேர், அதில் வந்து 2 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பெண் உட்பட அடக்கம். இன்னும் 8 பேர் இன்னும் அதிகமான இறப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் மக்களே. இப்போது அடுத்தது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இதை விட அதிகமாக, இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன் கொடுக்க போகுது இந்தியா அப்படிங்கிறது பேசப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும், இந்த புக் பண்ணப்பட்ட ரெசார்ட், அதாவது இறந்தவர்களில் ஒரு நேவல் ஆஃபீஸர் அடக்கம், ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அடக்கம், 7 ஐபி ஆஃபீஸர்ஸ் அதே ரெசார்ட்டில் ஃபேமிலியோடு தங்கியிருந்துருக்கிறாங்க. இப்போ என்னென்னால், உங்களுக்கு முன்னாடியே நான் இப்படிப்பட்ட விஷயம் நடத்திட்டு போகிறேன் பாரு, அவங்களுக்கு தெரிஞ்சே நான் பண்ணுறேன், என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திமிரு தென்னாவட்டில் அவங்க பண்ணியிருக்காங்களா? அப்போ அந்த ஐபி ஆஃபீஸரால் இதை மோப்ப முடிக்க முடியலையா, இல்லை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானா இது அப்படிங்கிற ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கின்றது நமக்கு முன்னால். இப்போ இது எல்லாத்துக்குமே அதிகாரப்பூர்வமான ஒரு பதில் இன்னும் வரல. அந்த அதிகாரப்பூர்வமான பதில், இந்த என்கொயரி இப்படி வந்து ஐபி விட்டாங்க, இப்படி RNW விட்டாங்க, இதெல்லாம் செகண்டரி பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்க்குறாங்கனால், விஷயம் பண்ணிட்டு போயிட்டானுங்க, இவங்க யார் யார் எங்கே இருக்கானுங்க, இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் இந்தியாவில் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மக்கள். பட் இது வந்து இப்படியே தான் போயிட்டுருக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி மக்கள் முன்னாடி வந்து நிற்குது. இங்கே முற்றுப்புள்ளியே கிடையாதா? ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது, இந்த ஒரு அட்டாக்கை காஷ்மீரில் உள்ள லோக்கல் பயங்கரவாதிகள் அமைப்போடைய சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது. அதே மாதிரி காஷ்மீரில் லோக்கலில் இருக்கிற நிறைய பேர் தே ஆர் சப்போர்ட்டிங் டெரரிசம். இப்போது இந்த விஷயத்தை உங்களுக்கு முறியடிப்பதற்கு ஃபஸ்ட்டு இங்கே காஷ்மீர் இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அனைவரையும் களையெடுக்க வேண்டுமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு நான்ஸ்டாப் நான்சென்ஸாக போயிட்டுருக்கு மக்களே. இவங்க வந்து அடிக்கிறது, இது வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது, மக்களை கொல்வது. என்னென்னா அந்த ஊர் மக்களை பாம்பு போட்டு கொள்வானுங்க, அந்த ஊர் மக்கள் சுட்டு கொள்வானுங்கன்றது இல்லாமல் இந்த வாட்டி ரொம்ப லெத்தாஜிக்காக ப்ரீ பிளான்டாக வந்து, நீ முஸ்லீமா, இந்த 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 ஸ்லோகத்தை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லெத்தாஜிக்காக ஹாயாக 35 மினிட்ஸ் கிட்ட அரௌண்டு இதை உட்காந்து பண்ணியிருக்கானுங்க. அப்போது அந்த அளவுக்கு அந்த இடத்துல உடனடியாக வந்து மிலிட்ரி வர முடியாது, போலீஸ் வர முடியாது அப்படிங்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணி இதை ப்ராப்பராக பக்கா பிளான்டாக பண்ணியிருக்கானுங்க. அப்போ இவ்வளவு லெத்தாஜிக்காக பண்ணுறதுக்கு யார் சப்போர்ட்டுன்னா லோக்கல் ஆட்கள் தான். அப்போ லோக்கல் ஆட்கள் இருக்குது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்கள மொத்தமாக எராடிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்குமா இந்தியன் ஆர்மி, இந்தியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் எடுக்குமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வருகிறது. இது முற்றிலும் டோட்டலாக முடிச்சு வைக்கப்படுவதற்கு என்ன வேலையோ அதை பார்க்க வேண்டும் மக்களே. ஆனால் இந்தியாவும் பல முறை பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கூட வந்து நட்புறவு வச்சுக்கிறதுக்கு பார்க்குது. பல முறை அங்கே உள்ள ஆட்களை கூப்பிட்டு இங்கே வரவழைத்து, இன்ஃபேக்ட் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, அசம்பாவிதத்துக்கு அடுத்ததே பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபை இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே இந்த இடத்துல வச்சு பேசுகிறாங்க. ஸோ நட்புறவு கொண்டுவதற்கு நிறைய விஷயத்தை எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது எப்படின்னா வந்து புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி தான் மக்களே. டெரரிஸ்டை சப்போர்ட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான், இப்போது இம்மீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய கோரிக்கையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அத்தனை அமைப்பும் அகெயின்ஸ்ட் ஆகும் அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வைக்கிறானுங்க. அப்போ இதற்கு என்னதான் முற்றுப்புள்ளி? சரி, ஒரு பொருளாதார தடை விதிச்சிடலாமா அப்படின்னா அது மட்டுமே பாகிஸ்தானை வந்து திருந்ததுக்கு கொடுத்துருமா வழி அப்படின்ற அடுத்த கேள்வி இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறது புரியாமல் இருக்கின்றது மக்களே. என்ன நினைக்கிறீங்கிறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.